வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன் ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே டிஸ்கஷன். எண்ணிலை பதத்தை பொறுத்த வரைக்கும் 3 நபர்லாம் கிடையாது, 3000 நபர்லாம் கிடையாது, 3 லட்சம் நபர்லாம் கிடையாது, 3 கோடி நபர்லாம் கிடையாது, 3 ட்ரில்லியன்லாம் கிடையாது. எல்லாம் அளவு கடந்த அளவுக்கு பரிணாமம் இருக்குது. ஓகே, அதனால் எண்ணிலை பதம் அப்படின்றது ஒரு தனித்துவம். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் முருகனா மாயனா அப்படின்றலாம் தோது பார்க்குறதுன்றது உங்கள் பார்த்து வரைக்கும் தோதாகாது. ஓகே, அதனால் உங்களோட பாதையில் தான் நீங்கள் பயணிக்கணும். ஓகே, அடுத்து C++ லாங்குவேஜ் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கேம் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட்லேருந்து அப்புறம் வேறு ஒரு கேமுக்கு நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமும் ஆக்டர் விஜய் பொறுத்த வரைக்குமே ஒரு C++ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி ஒரு மூவி புக் பண்ணேன். ஓகே, அதோட தொடர்ச்சியாக தான் C++ லாங்குவேஜும் கற்றுக்கிறது. ஆல்ரெடி நான் ரொம்ப நாள் முன்னாடியே C++ லாங்குவேஜை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கோடிங் செஞ்சதுக்கப்புறம் நானே புதுசாக ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நிலமை அப்படிலாம் கிடையாது. நானே புதுசாக ப்ரோக்ராம் லாங்குவேஜை உருவாக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை. ஓகே, ஆல்ரெடி எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு சோர்ஸ் கோடுக்கு உண்டான ஒரு கோடிங் நான் ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். அதையே கோடிங் செஞ்சு நிறையா கேம்ஸ் புக் பண்ணலாம். ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஒரு பொதுத்தளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு தொகை சம்பாதிக்கிறதுன்றதை விட ஒரு அங்கே கஷ்டப்பட்டாருங்க, இங்கே கஷ்டப்பட்டாருங்க, அப்படி பண்ணாருங்க, இப்படி பண்ணாருங்க, பல வேதனையை அனுபவிச்சாருங்க, அதுக்கப்புறம் சம்பாரிச்சாருங்க, அப்படின்னா தான் ஒரு சில பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் தேவையில்லைங்க, ஒரு ஆஃபீஸ் ஒன்று அமைச்சிக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு சேலரி கொடுத்துட்றேன், அடுத்தடுத்த படிநிலை தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அவங்களோட மனதிநிலையில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம், இங்கே வேலை செய்கிறோம், இப்போ எங்களோட நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்றப்ப எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் தோது பார்த்துக்கலான்னாங்க. சரி ஓகே, மறுபடியும் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் கற்றுக் கொடுத்து ஒவ்வொன்றா இதெல்லாம் பல வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமிங் புக் பண்ணுறது அப்படின்னு இப்போ அந்த பாதையில் தான் பயணிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதனால் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு புக்கு மாதிரி தான். நிறையா புக்கு இருக்குது அப்ரா கண்டிஸை பொறுத்த வரைக்கும். அந்த புக்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கோ அவங்க படிச்சுக்கலாம். ஓகே, என்ன ஒரு நிரந்தரமான ஒரு புக்கு மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி அதில் காசு சம்பாதிக்குமா அப்படின்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜியில் ஒவ்வொருத்தருக்கும் தோதாகிறத பொறுத்து சம்பாதிக்கலாம். ஓகே, அதனால் C++ லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படின்றது மட்டும் போதாது, இன்னும் நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, அது இந்த கோர்ஸ் மட்டும் படிச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, இன்னும் நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, அதனால் வைப்ரேட் ஆகக்கூடாது, அதனால் நிறையா படிநிலை இருக்குது. சரி, அடுத்த தகவல், லுக் பேஸனை பொறுத்த வரைக்கும் மனது நிலையில் சில பேருக்கு சில விருப்பம் இருக்கும். அது நிறைவேறலன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் அந்த விருப்பத்தோடையே தான் போராடுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும். டிவி சேனல் ஆரம்பித்து பாருங்கள் விளம்பரம் ஓடுது, பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் ஓடுது, பாருங்கள் நாடகம் ஓடுது, பாருங்கள் படம் ஓடுது, இப்படி ஏதோ ஒரு டிவி சேனல் நிர்வகிக்கணுங்கிறது அவனோட மனதோட விருப்பமாக இருக்குது. அது அவருக்கு ரியாலிட்டியே தோதாகலை. அதனால் அகநிலையை பொறுத்த வரைக்கும் அகநிலை காட்சியில் இப்போ இவர் பாருங்கள் இந்த விஷயத்தை கனவு கண்டுகிட்ருக்காரு, அதை பாருங்கள் நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன், அதை பார்க்குறீங்களா, பாருங்கள் அவர் கனவுல அப்படி நடந்துக்கிறார், உடனே அதை பார்த்துட்டு வைப்ரேட் ஆகுது. இதனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு கனவு வேட்டை படம் மாதிரி தான், கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த படம் மாதிரி தான். ஓகே, அதனால் ஒரு பிரோஜனமும் இல்லை. ஏன்னா ரியாலிட்டி லைஃப் அப்படின்றது ஒரு கோமா லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஓகே, ஏன்னா கோமாவில் நீங்கள் இருக்குனாலும் கூட எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பணக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் கோமா ஸ்டேஜுன்றது தோதாகும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு ஊருப்பட்ட செலவாகும். ஓகே, அதனால் ரியாலிட்டி லைஃப் அப்படின்றப்போ அகநிலை அப்படின்றது தோதாகாது. ஓகே, புறநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி சேனல் தான் அவங்க நடத்தணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, வேணா என்னோடய சேனலில் ஒரு மேனேஜர் நிர்வகிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அந்த மனமானது உடனே எதிர்பார்க்கும், உடனே அப்படி தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா என்ன, ஒரு பல வருஷம் ஆகும். நான் ஒரு சேனல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஜாபு கொடுத்து அதுக்கப்புறம் சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரிமோட் எடுத்து தான் டிவி சேனல் நிர்வகிங்க, பாருங்கள் விளம்பரம் ஓடுதா, ஓகே, அடுத்தது என்ன மாற்றுறீங்க, ஸ்போர்ட்ஸ் சேனலா, சரி ஓகே, அடுத்து டிவியில் என்ன ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, ஓகே, இப்படிலாம் தோது பாரு சிரமமாக. அதெல்லாம் அகநிலை பிறழ்வு.
ஓகே. அப்போ என்னதான் தீர்வு அப்படின்னா, யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நானே தோது பார்க்குறது தான் தீர்வு. ஓகே. வைப்ரேட் ஆகக்கூடாது. ஓகே. அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை தான் செய்யணும். எச்சூஸ்தியாக நடந்துக்கக்கூடாது. ஓகே. சரி, அடுத்து இந்த தேவ டிஜிட்டல் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அந்த பெல்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது. அதோட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த கான்செப்டை என்கிட்ட சொன்னவர் சுதாகர் அப்படின்றவர் பழைய ஆம்ஏட் டீமில் இருந்தவர். அவரோட ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சரு, தமிழ் டீச்சரு. அந்த தமிழ் டீச்சரும் என்னுடைய பிரதர் கண்ணனும் கிளாஸில் படித்தவங்க. அந்த தமிழ் டீச்சரு கவிதான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஏதோ பெங்களூரில் கம்பெனியில் வேலை செய்கிற. அப்படி இப்போது நான் ஒரு கம்பெனி வாங்குறேன்னு வச்சேன், அந்த கம்பெனி தான் பெனிஃபிட். நம்மனா அந்த கம்பெனி வாங்கி நான் குடும்பப்படுத்த போகிறோம். அவங்க கம்பெனி உங்கள் சன் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க. சரி, அதை வந்துட்டு நம்ம மார்க்கெட் ஷேர் வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே மறந்துட்டேன். உடனே இவங்க நினச்சிட்டாங்க, என் பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா சம்பாதிக்கிற அப்படி மந்த்தானா. இவர் அந்த கம்பெனி வாங்கிட்டாருன்னா அவருக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இவனை அட்டாக் பண்ணணும். என்னென்ன நினைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் உளவியல் ரீதியான ஒரு விஷயந்தான், வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால் ஒரு எஃபெக்டாக லுக் பேஸன் அட்டாக் செஞ்சு அவரை வந்துட்டு யூஎஸ்ஏ அட்டாக் செஞ்சு யூஎஸ்ஏவில் இருக்கிறவங்க மற்றவங்களை அட்டாக் செஞ்சு தேவையில்லாத ஒரு வேலை. ஓகே. அடுத்து மனித நிலையை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன் தான் இருக்குது. அந்தந்த படிநிலையே தோது பார்த்தா தான் அது தோதாகும். ஒரு வேளை அளவு கடந்து முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சேதாரம் தான் ஏற்படும். ஓகே. அடுத்து கவர்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லீவு. ஓகே. அடுத்து கம்பெனியை ஓரளவு தோது பார்க்கணும். ஸ்டூடியோவில் நிறையா வேலை இருக்குது. ஒரு 10 வருஷமாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். லாபம் கிடைக்குதோ நஷ்டம் கிடைக்குதோ மொத்தத்தில் உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே. அதனால் நிறையா வேலை இருக்குது. அதன்படி தோது பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே. சரி, அடுத்து இப்போதைக்கு புறநிலையை பொறுத்த வரைக்கும் காசு தேவை. நான் ஒரு ஃபீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ்னு ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன். அவர் தன்னுடைய ஒய்ஃபையே வந்துட்டு மையப்படுத்தி எம்எஸ்சிஏ அப்படின்ற மாதிரி தோது பார்க்குறது எனக்கு ஒரு என்னமோ ஒரு தெரில, ஒரு சங்கட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் பாவம் புண்ணியம்லாம் இருக்குது. ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்றோம். நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தோது பார்க்குறதுன்றது பாவத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. அதனால் ஒரு வேலை வேணும், காசு வேணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் தோது பார்க்கணும். சரி, நன்றி, வணக்கம், பாய்.